அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ணையில இருக்கக்கூடிய புறாக்கள் பத்தி பார்க்குறோங்க. இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ரோமருங்க. நம்ம பண்ணையில இந்த புறா தான் வந்துட்டு முதலா முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. நம்மட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 ஜோடியாட்ட ரோமர் இருக்குதுங்க. இப்ப அத நம்ம வாங்கி ப்ரீடிங் போட்டிருக்கோம். இதுதான் வந்துட்டு முதல் முறையா குஞ்சு பொரிச்சிருக்குங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, குல்தார் கலரும், ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தேன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா காசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மேல் வந்து மேல் கலர்லயும், ஃபீமேல் வந்து ஃபீமேல் கலர்லயும் இருக்கு. இப்ப அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரோமருங்க. இது நம்ம ஆல்ரெடி சிக்கோட எட்டு வந்தோம். சிக்கு வந்துட்டு நம்ம வீட்ல கொஞ்சம் வெளியில இருக்கும்போது மிஸ் ஆயிருச்சு. இப்போ அடுத்த அடைக்கு வந்துட்டு முட்டை வச்சு அடப்படுத்திருக்காங்க. நம்ம பேர்ட்ல பார்த்துட்டு எப்படி இருக்கு குவாலிட்டி இருந்ததுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல. அடுத்து பார்க்குறது ஒரு ஜோடி ரோமர் தாங்க. இது இப்போ தான் முட்டை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மாசத்துக்கு மேல ப்ரீடிங்ல இருந்தாங்க கேஜ்லயே. ஆனா முட்டைய வைக்காம இப்ப தான் முட்டை வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தேன் கலர்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா தாமர கலர்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சப்ஜாங்க. ஃபீமேலு சப்ஜா. அது குல்தார்ல சப்ஜா வந்த மாரி இருக்கும். இப்ப பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜா ஜோடிங்க. இது இப்ப தான் ப்ரீடிங் போட்டு ஒரு 20 நாள் ஆகுது. இன்னும் முட்டை வைக்கல. இப்ப தான் செப்பரேட்டா பிரிச்சு ப்ரீடிங் போட்டிருக்கோம். நம்ம மேலு, ஃபீமேல் எல்லாமே தனித்தனியா எடுத்து தான் ஜோடி போட்டிருக்குங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி லைன் சொல்லுவாங்க. இப்ப பார்த்துருக்கிறது குல்தார் பேருங்க. இதுவும் ஒரு 20 நாள் ஆச்சு. ப்ரீடிங் போட்டிருக்கோம். ஆனா இன்னும் வந்துட்டு எக்கு லே பண்ணலைங்க. ப்ரீடிங்க்கு இப்ப தான் மாத்துறாங்க. பார்ப்போம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில இவங்களும் முட்டை வச்சு அடப்படுத்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். நம்மட்ட வந்து ஒரு 7, 8 பேராட்டு இருக்குது. இப்ப பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது இது எல்லாமே ஒரு 5 ஆண் புறாக்கள் இருக்கு. ரோமர்லயே. அதெல்லாம் அதுவும் பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. அதுக்கு வேண்டியே அதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கோம். உங்ககிட்ட ஏதாவது ஃபீமேல் இருந்தாலும் நம்மளுக்கு தகவல் சொல்லுங்க. நம்ம நம்மளுக்கு புடிச்சிருக்கிற மாரி இருந்தா எடுத்துக்கலாம். மொத்தம் நம்மட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஆண் மட்டும் இருக்கு. ரோமர்லயே 7 ஆண் புறா இருக்கு. உங்ககிட்ட ஃபீமேல் இருந்ததுன்னா தகவல் குடுங்க. முக்கியமா ஈரோடு மாவட்டம், இல்ல சேலம் இந்த மாரி இருந்தா சொல்லுங்க. இந்த பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மாசமா நம்ம ப்ரீட் போட்டு வச்சிருக்கோம். ஒரே கேஜ்ல போட்டு. 2 இடத்த மாத்தி மாத்தி போட்டோம். முட்டையே வைக்கலன்ட்டு. இப்போ மறுபடியும் பழைய இடத்துலயே போட்டதுக்கப்புறம் முட்டை வச்சிருக்காங்க. பார்ப்போம் அடுத்தது எப்படி இருக்குன்ட்டு. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் போட்டிருக்கோம். இதில ஒரு பேர் எக் லே பண்ணியிருக்காங்க. ஆனா அது உள்ள தெரியல. உள்ள இருக்காங்க. அதனால தெரிய மாட்டேங்குது. ஒரு பேர் இப்ப தான் முட்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டா. ஒரு 7 மாசம் இருக்கும். இதுவும் ஆணா தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். யார்ட்டயாவது ஃபீமேல் அதிகமா இருந்தா, அதாவது பெண் புறா அதிகமா இருந்ததுன்னா சொல்லுங்க. நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இப்ப அடுத்த பேரு. இது முட்டை வைக்கிறதுக்கு இப்ப தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம பேர்ட்ஸோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய பேர் போட்டிருப்போம். கர்ணம் முட்டை வச்சிருக்குன்ட்டு. இந்த பேர் பார்த்தீங்கன்னா, முட்டை 2 டைமு வேற ஃபீமேல் கூட போட்டிருந்தோம். ப்ரவுன் ஃபீமேல் மேல. அது பார்த்தீங்கன்னா, முட்டை கரு பிடிக்கவே இல்ல. 2 டைம் கரு பிடிக்கல. சரி அதனால பெண் புறாவ மாத்திருக்கிறோம். இந்த ஆணுக்கு வந்துட்டு போட்டிருக்கோம். இப்ப பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நம்மட்ட கர்ணத்தில ஃபர்ஸ்ட்டு எக் லே பண்ணது இதுதான். உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோல போட்டிருப்ப கைய புடிச்சு கொத்துற வீடியோ. அந்த ஃபீமேல் தான். இதுல 2 குஞ்சு பொரிச்சது. அதுல 2வது பொரிச்ச குஞ்சு ஒரு 2வது நாள்லயே இறந்துருச்சு. இப்போ ஒரு குஞ்சு மட்டும் தான் இருக்கு. பாருங்க அது கை எப்படி கொத்துதுன்னு மட்டும் பாருங்க. அது அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்குது. இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் முட்டை வச்சிருக்குது. 2 முட்டை வச்சு அடையில இருக்கு. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு பார்க்குறோம். ஆனா சீக்கிரம் முட்டை வச்சுருச்சு. இப்ப பார்க்குறது 2மே முஸ்கி. இந்த முஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஆண் ஆயிருச்சு. அதனால இது எக்கே லே பண்ணல. யாராவது உங்களுக்கு ஆண் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. நம்ம இதில ஒரு மஸ்கிய சேல் பண்ணலான்ட்டு இருக்கோம். 2 வேணுனாலும் குடுக்கலாம். அதே மாரி கர்ணத்தில ஆண் இருந்தா உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.